இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசுவை சுமப்பதின் பாக்கியம். இயேசுவை சுமப்பதின் பாக்கியம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்குள்ளே போகிறார். கிராமத்திற்குள்ளே போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்ததான ஒரு பெண், ஒரு ஸ்திரீ ஆண்டவராய் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சத்தமிட்டு சொல்லுகிறாள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அதற்கு இயேசு 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றால், மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம்தான் மரியாள். அந்த அம்மாவை குறித்து, அந்த மரியாளை குறித்து இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாக்கியம் உள்ளதா என்ன செய்கிறது? இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை என்று நீங்க யோசித்து பாருங்க. இயேசுவை கர்ப்பத்திலே சுமந்ததான தாய், அவங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசுவை சுமந்தபடியினால் உம்முடைய கர்ப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாக்கியம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மரியாள் இயேசு கிறிஸ்துவை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பாய் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மரியாள் என்று சொன்னால் இங்கிலீஷில் மேரி என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் மீரியாம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் மரியாள்ன்ற பெயர் தான் பொருள்படுது. அதாவது செப்துவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உருது மொழியில் அதை குறித்து பேசும் பொழுது மரியம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மரியாள், மேரி, மீரியாம், மரியம் என்கிற எல்லா வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் என்று கேட்டால், பிரியமானவள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிரியமானவள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேரி என்றால் தி பிலவ்டு, பிரியமானவள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் மணவாளன் மணவாட்டி என்கிற 2 கதாபாத்திரத்தில் சூலமத்தியாளுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பயன்படுத்தப்படுகிற வார்த்தை பிரியமானவளே என்ற வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மணவாட்டியாகிய சபையும் கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்று கேட்டால், எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி மணவாட்டி சபையும் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். சபை எதற்காக என்று கேட்டால், இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக, இயேசுவை பிரதிபலிப்பதற்காகத்தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி இயேசுவை சுமந்த அந்த தாய் ஒரு பாக்கியம் உள்ளதாய் வாழ்த்துகிறார்களோ, அதை போல சபை ஆண்டவருக்கு முன்பதாக பாக்கியம் உள்ளதாய் கருதப்படுகிறது. காரணம், சபை இயேசுவை சுமக்கிறதா இருக்கிறது. சபை என்று சொன்னால் எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் தான் தேவனுடைய சபையா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் சபையை எப்படி அழைக்கிறார்? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். இப்போ தாய் பெற்றோர்கிட்ட பிள்ளைங்க சொல்றத பார்த்துருக்கோம்ல, எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. அப்ப சபையை குறித்து சொல்லும் பொழுது
அது தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப சபை என்பது கர்த்தருக்கு பிரியமானதா என்ன செய்கிறது இருக்கிறது. எப்பொழுது கர்த்தர் பிரியமானது என்று சொல்லுகிறார், அவரை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமானவர்கள் என்று என்ன செய்கிறார், பேரிட்டு அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப சபை இயேசுவை சுமக்க வேண்டும். சபை இயேசுவை சுமக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்ன? இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் எதை சுமக்க வேண்டும்? யாரை சுமக்க வேண்டும்? இயேசுவை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவை சுமப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுவை சுமப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசு உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் வெளிப்படுகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை சுமக்கும்படி, ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு தகப்பனும் தாயும், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை சுமக்கிறவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் அவர்கள் கற்பத்தில் இயேசுவை சுமந்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டபடினால் நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சபை இயேசுவை சுமக்க வேண்டும் என்றால் சபை எதை குறிக்கிறது? ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குறிக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் குறிக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலையும் நாம் இயேசுவை சுமக்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இயேசுவை சுமப்பது என்று சொன்னால் உள்ளத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, ஒவ்வொருவருக்குள்ள யாரு உருவாகணும்னு கர்ப்ப வேதனைப்பட்டு பேசுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கலாத்திய சபைக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, என் பிள்ளைகளேன்னு அழைச்சா கூட பரவாயில்ல, அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கு பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும். ஆண்டவராய் இயேசு நம்மிடத்தில் உருவாகுவதற்குத்தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். ஒரு பாஸ்டருடைய பணி என்ன? ஒவ்வொருவருக்குள்ள யார் உருவாகும்படியாய் அவர் போதிக்க வேண்டும்? கிறிஸ்து உருவாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாகும்படிக்கு ஒரு மனிதன், தேவ ஊழியன் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நான் எங்க அறையப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் இப்ப பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறது காரணம் இனி நான் அல்ல. யார் எனக்குள் பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்துக்கிடுங்க, உங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறாரா? இல்ல கொன்னுட்டீங்களா? அநேகர் மறுபடி அவரை எங்க அறைகிறார்களாம்? பாவம் செய்து சிலுவையில அறைகிறார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே வசிக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் பிழைத்திருக்கிறது யாருக்குள்ள பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து, கிறிஸ்து உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிழைத்திருக்கிறாரா? கிறிஸ்து யாருக்குள் பிழைத்திருக்கிறார்? எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள் வாழ்கிறார். எனக்குள் நான் அவரை என்ன செய்கிறேன்? சுமக்கிறவராய் இருக்கிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 13:5. அல்லேலூயா. அவர் அன்பினால் நமக்குள்ள என்ன செய்கிறாராம்?
வாழ்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மரியாளிடத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வசனத்துல பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? இயேசு பெயரிடுவாய். இயேசு என்று பெயரிடுவாயாக. இவங்க ஒரு கன்னி மரியாளாய் அவங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனால் அந்த மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார், உன்னிடத்திலே ஒரு குழந்தை உற்பத்தியாக போகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன செய்வாய்? பெறுவாய், அவருக்கு என்ன பெயரிடுவாய்? இயேசு என்று பெயரிடுவாய். ஆனால் அந்த மரியாள் அம்மாவுக்கு யோசேப் என்ற ஒரு வாலிபனை திருமணத்திற்காக நியமித்திருந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்ட உடனே அவர் நினைக்கிற சில காரியங்களை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். 19ஆம் வசனத்துல, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் வந்து காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது யாரினால் உண்டானது? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அடுத்த வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு என்ன பெயரிடுவார்கள்? இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வாராம்? அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்குள் என் கர்ப்பத்தில் யாரை நான் சுமக்கிறேன்? கர்த்தராகிய இயேசுவை சுமக்கிறேன். ஆமென். கர்ப்பத்தில் பிள்ளைய சுமந்த தாய்மார்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய சந்தோஷம், அதனுடைய ஆசை, எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிறாங்க. சகோதரர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை நாம் சுமக்கிறவர்களா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்களும் ஒரு அற்புதமான சுமக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நீங்க யாரை சுமக்க போகிறீங்க? ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுமக்கிறவர்களா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் ஒரு கம்பாரிசனா நான் மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து கம்பாரிசனா ஒரு 6 குறிப்பை நான் வேகமா உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த கர்ப்பத்தில் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தாயாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம். நாமும் இயேசுவை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்கிற கம்பாரிசனா அந்த சத்தியத்தை இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன். இந்த 4 வாரங்களும் இதை தான் பேசணும்னு சொல்லி நான் அந்த செய்திகளை எல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பது, தியானிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இயேசுவின் அன்பை குறித்து தியானிப்பது ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை குறித்து சிந்திப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு ஏன் வந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு எனக்குள் ஏன் வாழ்கிறார்? அவர் என்னை ஏன் ரட்சித்தார் என்கிறதான காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை எல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஊழியம் செய்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் சேலையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு, இந்த வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு யாருக்கு பணிவிடை செய்தார்? சீசர்களுக்கு பணிவிடை செய்தார் இல்லையா? யாருடைய கால்களை கழுவினார்? சீசருடைய கால்களை கழுவினார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய தாழ்மையை ஆண்டவர் அங்கே சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு திருச்சபையிலே முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? தாழ்மை மிகவும்
தேவையா இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன சொல்ல மாட்டீங்க? பயன்படுத்துகிறார். ஆமென். அப்ப இந்த தாயார் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்கும் பொழுது மரியாளுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? மரியாளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒன்றாவது குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த தாயாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? சொல்ல முடியாத சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளை பெற்றவங்க இருக்கீங்கள, உங்களுக்கு பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்ல மாட்டேங்க? நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை, பெத்து போட்டுட்டு நாங்கள் இப்போ சந்தோஷம் இல்லாமல் திரியிறோம் பாஸ்டர். அந்த தாய் அவள் கருவுற்ற பொழுது அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஆனா இந்த தாய் மரியாளுக்கு யார் பிறக்க போகிறா? ஆண்டவராகிய இயேசு அவளுடைய வயிற்றிலே இருக்கிறார். இயேசுவை சுமக்கிறேன் என்கிறதான ஒரு சந்தோஷம். அவள் என்னவெல்லாம் அவள் நினைத்திருப்பார்? அவள் என்னவெல்லாம் நினைத்திருப்பா? யோசித்து பாருங்க அந்தோனிராஜ் ஐயா, யோசித்து பாருங்க என்னெல்லாம் அவர் நினைச்சிருப்பா. அந்த அம்மா, அவர் தான் நிறைய கற்பனையா பேசுவார். ஆமா, வந்தாருன்னா ஒரு அரை மணி நேரம் பல கற்பனையை பேசுவார். ஆகாயத்தில் நிலம் மிதக்க விட்டு போயிடுவார். அத்தாடி, இவ்வளவு கற்பனையா இங்க வச்சுட்டு திருவள்ளூர் காலனியில் பிறந்துட்டாரே, லண்டன்ல இருக்க வேண்டியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு என்னை தெரிந்து கொண்டார் என்கிறதான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்திருக்கும். எத்தனையோ பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்கல்ல, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்கல்ல, ஆனால் இயேசுவை சுமக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். என்ன தெரிந்தெடுத்தாரா? இயேசு என்னை தெரிந்தெடுத்தாரா? தாழ்மையின் அடிமையாகி என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார் சொல்றாங்க. இயேசுவை கண்டு கொண்டது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்தது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசுவை சுமக்கிறதான உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன கடவுள் வைக்கிறார் கேட்டா, சந்தோஷத்தை கர்த்தர் வைக்கிறார், மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை சுமப்பதனால சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் பிள்ளையா இருப்பதனால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்ல பாஸ்டர், முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமும் இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். உலக ரட்சகரை நான் என் வயிற்றில் என்ன செய்கிறேன்? சுமக்கிறேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவரை சுமக்கிற பாத்திரமா நீங்க இருக்கீங்கன்னா யோசித்து பாருங்க, எத்தனையோ பேரை சந்திக்காத இயேசு உங்களை சந்தித்து உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. நீங்க இயேசுவை சுமக்கிற ஒரு பாத்திரமா இருப்பதினால் சந்தோஷம். நான் இயேசுவை சுமந்து இயேசுவை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருப்பதினால் எனக்கு என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அம்மாவுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? அவளுக்கு வாய்ப்புள்ள, எனக்கு வாய்ப்புள்ள, இந்த இயேசுவை சுமக்கும்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்ன தெரிந்து கொண்டார். ஊர்ல எத்தனையோ பணக்காரர்கள் இருக்க, மேதைகள் இருக்க, நல்லவர்கள் இருக்க, யோக்கியமானவர்கள் இருக்க, தாழ்மையின் அடிமையாகி என்னை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். புறக்கணிக்கப்பட்ட என்னை தெரிந்து கொண்டார். கண்டுகொள்ளாத என்னை தெரிந்து கொண்டார். இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசுவை சுமப்பதினால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறானா? சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. படிப்பினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும், பணத்தினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும், பொருளாதாரத்தினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும், வெள்ளியினால் பொன்னினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் இயேசுவை சுமப்பதினால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சகையுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பார்க்கலாம். மத்தேயு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். அவர் எரியோவுக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி என்ன செய்கிறார்? சகைவு ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் என்ன செய்கிறார்? ஏறி, இயேசு எப்படிப்பட்டவரோ, அல்லேலூயா சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்னா, அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட போய், சகைவே நீ கீழே இறங்கி வா. ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, இயேசு எப்படிப்பட்டவரோ. குட்டையா இருப்பாரா, கட்டையா இருப்பாரா, நரைச்ச முடியோடு இருப்பாரா, சொட்டையா இருப்பாரா, இல்லை எப்படி இருப்பாரு?
இயேசுவை காண அவன் எப்படி இருந்தான்? ஆவலா இருந்தான். அந்த வசனத்துல பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது, அதுக்கு மேல உள்ள வசனத்தை போடுங்க, 4வது வசனத்தை. அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாட்டு இவர் ரொம்ப கட்டையான ஆளு. எத்தனை அடி இருந்திருப்பார்? 4 அடி இருந்திருப்பாரான்னு தெரியல. என்ன எத்தனை அடி இருந்திருப்பாரு எபினேசர் பிரதர்? நேற்று 3 பவுன் போட்டு எடுக்கலையே பிரதர். அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கும்படி வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை என்ன செய்ய முடியாமல் போயிட்டு, பார்க்க கூடாமல் போயிட்டு, ஒரு காட்டத்தின் மரத்தின் மேல் போய் ஏறி அவரை பார்க்கும்படி வகை தேடினான். வசனம் சொல்லுகிறது, அவர் போகும்படி முன்னதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அதற்கு அடுத்த வசனம் போடுங்க பார்க்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, இயேசு வந்துட்டார். அவன் காட்டத்தின் மரத்து பக்கத்தில் வந்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அடுத்த வசனம் பாருங்க, சூப்பரா இருக்கு. அவன் சீக்கிரமா இறங்கி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சந்தோஷமாய் அவரை அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் சகையினுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் வாழ்க்கை பணம் இருந்தது, அவன் ஒரு நல்ல வேலையில் இருந்தான். ஒரு பில் கலெக்டர்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. பணம் வரி வசூலிக்கிற உத்தியோகம் அந்த நாட்களில் பெரிய உத்தியோகம். எல்லாரிடத்திலும் அவன் என்ன செய்வான்? 1க்கு 4 என்ன செய்வான்? பணத்தை அவரிடத்தில் அநியாயமாய் வாங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நினைத்தான் பணம் தான் சந்தோஷம், பணம் தான் சந்தோஷம். அதனால தான் அவன் அந்த அநியாயமா அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறான். அவனுக்கு என்ன நினைச்சான்? பணம் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பணத்தை சேர்த்து 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 வைக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். பணத்தை சேர்த்து 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 வச்சுப்பான். ஆனா அவ்வளவு பணத்தை அவன் சேர்த்து அவன் அநியாயமா எல்லாத்தையும் வாங்கி சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தாலும் அவனுக்கு அதுல என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் தேவை. ஆனால் இவன் நினைத்தான் பணம் தான் வாழ்க்கை என்று நினைத்த பொழுது அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு அவன் வீட்டிற்கு வந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவரை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். இயேசு இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும்? சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போது சந்தோஷம். இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 12 வயது இருக்கும் பொழுது ஆலயத்திற்கு தாயும் தகப்பனும் யோசேப்பும் மரியாளும் இயேசுவை அழைத்து கொண்டு போனார்கள். போனவர்கள் திரும்பி வந்தாங்க. கூட்டத்தில் யாரை தொலைச்சிட்டாங்கன்னா இயேசுவை என்ன செய்தார்கள்? தொலைச்சிட்டாங்க. யாரை தொலைச்சிட்டாங்க? இயேசுவை தொலைச்சிட்டாங்க. இயேசு உங்களுக்குள் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். சில நேரம் உங்க வாழ்க்கையில வருத்தம் இருக்குதா? சில நேரம் ஏதோ இழந்ததை போல ஃபீல் பண்றீங்களா? காரணம், அப்படிப்பட்ட ஆட்கள் இயேசுவை என்ன செய்து விடுகிறார்கள்? தொலைத்து விடுகிறார்கள். இயேசுவை தொலைத்தால் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. இயேசுவை சுமந்தால் உங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். இயேசுவை அழைத்து கொண்டு போய் சந்தோஷப்பட்டான். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள் வாழ்கிறாரா? இயேசு உங்களுக்குள் வசிக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறாரா? இயேசுவை சுமந்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை நீங்க விரும்பினது இது கிடைக்காம இருக்கலாம், ஆனா மனதில் சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அநேகருடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றதை பார்க்கிறோம், எல்லாம் இருக்கு பாஸ்டர், என்னன்னு தெரியல, ஒரு மைண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை, ஏதோ இழந்ததை போல, ஏதோ ஒரு லோன்லியே நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர். உலக மக்கள் அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளும் அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வெறுமையாய் இருக்கிறதை போல எனக்கு தெரிகிறது. ஏதோ என் இருதயம் அலசடிப்பட்டு கொண்டே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது.
என் மனதுல ஒரு நிம்மதியே இல்லை, என்னால ஃபீல் பண்ண முடியல. சோறு இருக்குது, சாப்பாடு இருக்குது, சம்பாத்தியம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை, என் மனதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை, ஏதோ ஒரு குறைய உணர்றத போல தெரியுதேன். காரணம், இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமப்பீர்களானால், உள்ளத்திலே உண்மையாய் சுமப்பீர்களானால், இயேசுவே என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும், என்னை நீர் நடத்த வேண்டும், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் அவர் உங்களை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வார். பக்கத்தில் உங்களை பார்த்து, இயேசு உங்களை மகிழ்ச்சியாய் வச்சுக்கொள்வார். வேற எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. ஆமென். இந்த உலகம் கொடுக்கிறது சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிறது மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்துக்கு பேரு என்ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உள்ளத்தில் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த தாயாருடைய மனநிலை ஆண்டவருக்குள்ளாக சொல்ல முடியாத சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்தது. லூக்கா 10:20 வாசித்தீங்கன்னா, நிறையா போய் கிராமங்களில் போய் ஊழியம் செஞ்சுட்டு பேயெல்லாம் துரத்திட்டு வருவாங்க. ஆண்டுகிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆவிகள் எல்லாம் என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது, பிசாசு எங்களுக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படுகிறது. இயேசு சொல்கிறார் பாருங்க, நீங்க அதற்காக சந்தோஷப்படாமல் உங்க பேரு பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பேர் யாருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க பேரு, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆமென். எத்தனை பேர் நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதனால ஆண்டவரை சுமக்கிற தாய் சொல்ல முடியாத சந்தோஷம் மரியாளுக்கு. அடுத்ததாக அவர்களுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், தந்தார் என்று சொல்லி அவங்க கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை என்ன செய்தார்கள், மகிமைப்படுத்துகிறவர்களாய் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவராய் இயேசுவை சுமக்க என்னை தெரிந்து கொண்டார் என்கிறதான ஒரு நன்றி அவர்களிடத்தில் என்ன செய்தது, இருந்தது. அன்னைக்கு ஒரு பழமொழி இருந்துச்சு, நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை என்ன செய்யுமா, உண்டாகுமா அப்படின்ற ஒரு பழமொழி என்ன செய்தது, இருந்தது. ஆமென். சொல்றாங்க பார்த்துருக்கீங்களா, கண்ட்ரி ஃப்ளோ அப்படின்பாங்க. போடா கண்ட்ரி ஃப்ளோ அப்படின்பாங்க. கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டிருக்கீங்க? கண்ட்ரி ஃபெல்லோ அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ட்ரி ஃபெல்லோ அப்படின்னா என்ன தெரியுமா? என்னது? காட்டுப்புறத்தான். கண்ட்ரி ஃபெல்லோ அப்படின்னா போடா காட்டுப்புறத்தான், இவனே ஒரு காட்டான், விருதா காட்டுப்புறத்தான், இவனிடத்துல ஒண்ணு என்ன செய்யாது, இருக்காது. அவ சொல்றா, அப்படிப்பட்டு வாழ்ந்த என் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஊர்ல இருந்த என்ன அவர் தெரிந்து கொண்டார் என்ற நன்றி அவளுக்கு இருந்தது. ஆமென். யோசித்து பாருங்க. ஒரு நாள் பாஸ்ட் மீட்டிங்கில் நான் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தினேன். நிறைய ப்ரெசன்ஸ், எல்லாம் கர்த்தரை துதிச்சாங்க. கண்ணீரோட நான் கர்த்தரை ஆராதிச்சேன், கண்ணீரோட கர்த்தரை ஆராதிச்சேன். ஒரு பாஸ்ட் எல்லாம் முடிச்சோன்னு வந்து கேட்டார். அவர் நக்கலுக்கு கேட்டாரா இல்லை ஜாலி கேட்டாரான்னு தெரில. ஏன்னாப்பா உனக்கு மட்டும் மைக்கு பிடிச்சி பாட்டு பாடணுன்னு கண்ணீர் எங்கிருந்து தான் வருதோ அப்படின்னு நக்கலாக சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா 41 ரூபா சம்பளத்துக்கு பாம்பா வீச அணிலில் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன், காலையில் தூக்குச்சட்டியில் சோறை போட்டுட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன ஏசு தெரிந்து கொண்டு 100 பேருக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சு, நான் நில்லுங்க கையை தூக்கு அப்படின்னா, நீ தூக்குனியா தூக்கலையா அப்படின்னாங்க. ஆமாம் நீ சொன்னோன்னு நான் தூக்குனேன், வாயத்தர அப்படின்னு சொன்னேன். நீ நான் சொன்னோன்னு கேட்டியா கேட்கலையா? இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அடிமையா இருந்த, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த, காட்டுப்புறத்தானா இருந்த என்னை தேவன் பயன்படுத்துகிறார். அதுதாங்க நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட்டுப்புறத்தானா இருந்த என்னை யோசித்து பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கம்பீரமா இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உட்கார பண்ணி இருக்கிறாருன்னா
நீங்க யோசித்து பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க நிலைமை யோசித்து பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க நிலைமை யோசித்து பாருங்க. எந்த கிராமத்தில் இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம்? என்ன சொல்ல மாட்டேங்க ஒன்றும்? ஹல்லேலூயா. என் ஸ்டைல்லாம் ஒரு கைலியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டு துண்டை போட்டு தான் இந்த தெருவில் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி ஒரு சிவப்பு கலர் துண்டு போட்டு காட்டுப்புறத்தானா இருந்த என்னை நாசரேத்தின் ஊரில் இருக்கிறதான அவளிடத்தில் ஏதாவது நன்மை கிடைக்குமா, நன்மை இருக்குமா, என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமா என்கிற என்னை அந்த தெய்வத்தை சுமக்கிறதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்தாரே, அந்த நன்றி. எத்தனை பேர் இயேசு என் உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சபையை கொடுத்ததுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே என்னையும் கர்த்தர் சேர்த்து விட்டாரே, அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இயேசுவை சுமக்கிற மரியாள் நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே பிறந்திருப்பாரானால், இயேசுவை நீங்கள் சுமப்பீர்களானால் நன்றியோடு துதிப்பாடல் வர ஆரம்பிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். ஏன் நிறைய பேருக்கு துதிக்க முடியல? இயேசு உள்ளத்துல என்ன செய்யல? இல்ல. அதனால வாயை திறக்க முடியல, கர்த்தரை என்ன செய்ய முடியல? துதிக்க முடியல. சொல்ல வேண்டியதுக்கு ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியே நிற்கிறாங்க, கையை கட்டிட்டு நிற்கிறத பார்க்குறேன். சிலர் அப்படியே சேரை பிடிச்சிட்டு எங்கேயோ நிற்கிறத நான் பார்க்குறேன், எங்கேயோ யோசித்து கொண்டு இருக்கிறத நான் என்ன செய்கிறேன்? ஆராதனை பார்க்குறேன். நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா நீங்கள் என் கூட இருந்தீங்க, என் கூட இருந்தீங்க. வண்டியை ஓட்டினா என் வண்டி வாய்க்காலுக்குள்ளே போயிடுச்சு, என் கூட இருந்தீங்க. ஏன்னா ஒரு அடியும் இல்லை, காருக்கும் ஒரு சேதமும் இல்லை. சடக்குன்னு நாங்கள் மறுபடியும் ஒரு கீரை போட்டு தூக்கி அழகாக சம்மு நினைஞ்சிட்டோம், வந்துட்டோம். இப்போல்லாம் வாய்க்காலை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நன்றி துதிக்கிறேன். ஆராதனைக்கு வந்தோன்னு அதை தான் சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. டிவி போச்சு, நன்றி ஆண்டவரே. வருத்தமாக தான் இருக்கு, நன்றி ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா, இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருப்பாருன்னா என்ன வரும்? வாயில என்ன வரும்? துதி வரும், ஆராதனை வரும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தூண்டி விடுவாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா 9:30 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வராது? மனசு வராது. ஐயோ ஏசப்பா நமக்குள்ள இன்னைக்கு நீ துதிக்கிற நாள், இன்னும் என்ன குளிக்காம இன்னும் பல்லு விளக்காம வீட்டிலேயே கிடக்கிற, அசிங்கமா இல்லையா உனக்கு? கர்த்தர் கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன சுமக்கிற ஆளு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு சோம்பேறியா கிடக்கையே. யாருக்கோ ஒருத்தட்ட கர்த்தர் பேசுறாரு. சில சொல்றது எனக்கு தான் பேசுறாரு பாஸ்டர். மனம் திரும்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேலைக்கு அன்னைக்கு போக விட மாட்டாரு. அன்னைக்கு எங்க போக சொல்லுவாரு? ஆண்டுடைய ஆலயத்துக்கு போக சொல்லுவாரு. வேலை முக்கியமா? இயேசுவை சுமக்கிற உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. கல்யாண வீட்டில் உனக்கு என்ன வேலை? நீ யாரை சுமக்கிறாளு? இயேசுவை சுமக்கிறாளுக்கு கல்யாண வீட்டில் என்ன வேலை? காது ஊத்து வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை? எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை சுமக்கிற நான் இந்த வாரம் போய் கர்த்தரை துதிக்கணும். காரணம் 6 நாட்களும் இயேசு எனக்கு நன்மை செய்திருக்கிறாரு, என் கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காட்டுப்புறத்தால் கண்ட்ரி பிளவாகி இருந்த என்னை ஆண்டவர் இப்ப மகிமையா மாத்திட்டார். எப்படி மகிமையா மாறிச்சு? இயேசுவை சுமந்ததினால் நன்றி உள்ள இருதயத்தோடு. 10 குஷ்டரோகிக்கு இயேசு என்ன கொடுத்தார்? சுகத்தை கொடுத்தார். லூக்கா 17:17 வாசிங்கன்னா 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஒருத்தர் மாத்திரம் வந்து இயேசுவிடத்தில் நன்றி சொல்றாங்க. ஆண்டவரே, என் வியாதியை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சுகமாக்கியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. யோசித்து பாருங்க. அன்றைக்கு இருந்ததான குஷ்டரோகம் என்ற வியாதி எந்த மருத்துவத்தினாலும் என்ன செய்ய முடியாது? சுகமாக்க முடியாது. காணிங்க, இயேசு சுகமாக்கினார். இன்னைக்கு யோசித்து பாருங்க. எவ்வளவோ லட்சங்களை கூட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதத்தை செஞ்சுருக்கும்? இன்னும் ஒரு கொஞ்சம் தான் ஆமேன் வருது, 10 பேருக்கு தான் அற்புதம் செஞ்சாரோ? யோசித்து பாருங்க. நீ சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சாட்சி. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை செஞ்சபடினால தான் நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, வியாதிகளால் கைவிடப்பட்டு,
எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இயேசு நம்மளை கண்டிருக்கிறார்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த தெய்வத்துக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நன்றி உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வாயில நன்றி சொல்லுகிறதல்ல, நம்முடைய செயல்களிலேயும் கர்த்தருக்கு நன்றி உள்ள பாத்திரமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை எஃபெக்ட்ஸ் வைப்பா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையும் சர்வ அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரை நான் என்ன செய்கிறேன்? சுமக்கிறேன். ஆமென். அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு. நான் சுமக்கிற, என் கர்ப்பத்தில் சுமக்கிற இந்த குழந்தை சாதாரணமானதல்ல. இந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆமா, நான் அல்பாவும் ஒமேகாவுமா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்காத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. இருக்கிறவரும், அப்புறம் சொல்ல மாட்டீங்க, இருந்தவரும். இந்த இது அவருக்கே உரிய வார்த்தை, போல்ட்டா சொல்லுவார் பாருங்க பிரதர் ஆலன் பால். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் யாரை சுமக்கிறேன்? சர்வ வல்லவரை சுமக்கிறேன். ஆமென். சாதாரணமானவர் அல்ல. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பக்கத்துல உங்களை பார்த்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? யாரை சுமக்கிறீங்க? சர்வ வல்லவரை. யாரை சுமக்கிறீங்க? ஆனா நமக்குள்ள அந்த பயம் மட்டும் என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. நான் சர்வ வல்லவரை சுமக்கிறேன். அதனால எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, பேய்க்கு, நோய்க்கு, பிசாசுக்கு, மந்திரத்துக்கு, சூனியத்துக்கு, பில்லி சூனிய கட்டுக்கு, தகடுக்கு
எதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஏன்? நமக்குள்ள யார் இருக்கிறது? சர்வ வல்லவரை தொட்டுட்டு எதையும் செய்ய முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன செய்கிறான்? தொடுகிறான். நான் சொல்கிறேன், சர்வ வல்லவரை நான் சுமக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த தைரியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். அவர் உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:31 வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:31 வாசிங்க. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய நேரங்களில் பயப்படுகிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்குறோம். தைரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. சர்வ வல்லவரை நான் சுமக்கிற பாத்திரமாக இருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் சுமக்கிற குழந்தை, நான் சுமக்கிற இயேசு, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இயேசுவை கொண்டுதான் இந்த வானத்தையும் பூமியையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். இயேசுவின் மூலமாகத்தான் சகலமும் இந்த உலகத்திற்கு உண்டானது. இயேசுவை கொண்டுதான் சகலம் இந்த உலகத்திற்கு உண்டானது. அந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த இயேசுவை சுமக்கிறவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்கிறது, நான் என்ன சொல்வேன்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எத்தனை பேர் விரோதமாக எழும்பட்டும், ஆனால் நமக்கு விரோதமாக அவங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சர்வ வல்லவர் உங்க வீட்டில் இருந்தா எந்த பொல்லாத வல்லமை உங்க எல்லைக்குள்ள வர முடியாது. எந்த பொல்லாத வல்லமை உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சர்வ வல்லவரை நான் சுமக்கிறவராக இருக்கிறேன். நீங்க சர்வ வல்லவரை சுமக்கிற பாத்திரமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் 5ஆம் படிக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிறதான பிரச்சனையின் மத்தியில் கோடாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் போய் நின்னா அதை என்ன செய்ய முடியும்? அவங்களால அதை செய்ய முடியல. என்ன போ அப்படின்னு சொல்கிறான். அவன் இந்த தம்பியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் நான் நிற்கிறேன். அவர் சொன்னார், அந்த முட்டாயி சோஞ்சிக்கிட்டு இருக்க தம்பியை கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்சேன் முட்டாய் தான் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் வாய்க்காலில் துப்பிட்டு மறுபடியும் வந்தேன். ஐயோ மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னாரு. இயேசுவை சுமக்கிறவளாக இருப்போம்னால் பிசாசு நம்மை கண்டு நடுங்க ஆரம்பிப்பான். இயேசுவை சுமக்கிறவளாக இருங்க. வியாதி உங்களை தொடாது, சேதப்படுத்தாது. அந்த வல்லமைகளை கர்த்தர் அழிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காதது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவனுக்கு பிடிக்காததை நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறது யார்? சர்வ வல்லவர். அவரை குறித்து வசனம், அவர் பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறான்ற பயம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் இருக்கிறான்ற பயம். நான் யாரை சுமக்கிறேன்? நல்லா யோசித்து பாருங்க. கர்ப்பத்தில் பிள்ளையை சுமக்கிற தாய் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. போக முடியுமா? ஒரு சென்னைக்கு திடீர்னு போகணும், இந்த அம்மா கர்ப்பமாக இருக்குது, இது என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. சொல்லுங்க, என்ன இதுக்கெல்லாம் போக முடியாது? சொல்லுங்க பார்ப்போம். நைட்டு எங்கேயும் தனியாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. இவங்க இஷ்டத்துக்கு எதையும் சாப்பிட முடியாது. வசனம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயமும் அன்பும் மரியாதையும் எப்போதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். காரணம், நாம் பயந்து ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சுங்க. நம்ம இயேசு சுமக்கிறதுனால இஷ்டத்துக்கு எங்கேயாவது போக முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுத்த முடியாது, இஷ்டத்துக்கு எதையாவது பார்க்க முடியாது, இஷ்டத்துக்கு என்னத்தையாவது திங்க முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன் உட்கார முடியாது? யாரை சுமக்கிறேன்? மரியாளே, நீங்க யாரை சுமக்கிறீங்க? எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போனா நீங்க என்ன செய்ய முடியாது? ஏன் நீங்க யாரை சுமக்கிறீங்க? எல்லாரும் செய்யறத நீங்க என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன் நீங்க யாரை சுமக்கிறீங்க? இயேசுவை சுமக்கிறேன். பயத்தோட இருக்கிறாங்க அந்த அம்மா, மரியாதையோட இருக்கிறாங்க, இந்த அம்மா அன்போடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மரியாளின் வயிற்றில் இயேசு
இருக்கிறார் என்பதை புறத்தியார் அறிந்து கொண்டார்கள். யோசேப்புக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுகிறார். ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 1:43. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலிருந்து வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு யார் போறா? இந்த அம்மா போறாங்க. யாரை சுமந்துட்டு போறாங்க? யாரை சுமந்துட்டு போறாங்க? அந்த 3ஆம் வசனம் பாருங்க, 43ஆம் வசனம் பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எதினால் எனக்கு? எங்க சாதாரண மரியாளுக்கு இப்ப என்ன கூடிருச்சு? மரியாதை, மதிப்பு கூடிச்சு. இயேசுவை சுமந்தா உங்களுக்கு மரியாதையும் மதிப்பு என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை சுமந்தா? சாதாரண மரியாள் இயேசுவை சுமந்தோன்னு இப்ப சொல்றாங்க, என் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைச்சது. எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்களா? ஏத்தாடி இவளை மட்டும் எங்க ஏத்தாத, வீட்டு படிவாசல்ல என்ன செய்யாத ஏத்தாதன்னு சொல்றாங்களா? இயேசுவை சுமந்தால் நான் சொல்றேன், சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை மரியாதையாய் நடத்த மதிப்புள்ளவர்களாய் கண்டிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கலன்னா சரியா இயேசுவை சுமக்கலை. நீங்கள் கரெக்டாக இயேசுவை சுமந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு உங்களில் வெளிப்படும் பொழுது மரியாதையும் மதிப்பும் தானா என்ன செய்யும்? வரும். வருமா வராதா? ஆமேனா? பக்கத்தில் உங்களை பார்த்து மதிப்பும் மரியாதையும் வரும். யார் இருந்தா? யார் இருந்தா? இயேசுவை சுமந்தா. அந்த அம்மா சொல்லுது. அப்போ அடுத்து 44ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 44ஆம் வசனம் லூக்கா 1:44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதுகளில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செய்தது? களிப்பாய் துளிற்று. இயேசுவை சுமந்தா வல்லமை வெளிப்படும். எது வெளிப்படும்? வாயை திறந்து பேசினாலே என்ன வெளிப்படும்? ஆமாம், பார்த்தாலே என்ன வெளிப்படும்? கைகளை நீட்டினாலே என்ன வெளிப்படும்? நீங்கள் நடந்தாலே என்ன வெளிப்படும்? ஹல்லேலூயா. கண்டிப்பாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இயேசுவை சுமப்பதினால் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இயேசுவை நீங்கள் சுமப்பதினால் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுவை சுமப்பதினால், சர்வ வல்லவரை சுமப்பதினால் விசுவாசமும் தைரியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். உள்ளுக்குள்ளே கர்த்தர் பயமும் அன்பும் மரியாதையும் கர்த்தர் கொண்டு வருவார். இயேசுவை சுமப்பதினால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கர்த்தர் கொடுப்பார். இயேசுவை சுமப்பதினால் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவரே உம்மை சுமக்கும்படி என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே இருக்கும்படி என்னை அழைத்தீரே. உம்மை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் என்னை நீர் வைத்திருக்கிறீரே. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்காதிருந்தால் ஆண்டவரே என் உள்ளத்திலே நீர் வாரும். ஒருவேளை இன்றைக்கு அந்த இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு தூரமாய் போயிருந்தீர்களானால் அந்த தகப்பன் வீட்டிற்குள்ளே உங்களை கொண்டு வாருங்கள். இயேசு உங்களிடத்தில் பிறப்பதற்கு, இயேசு உங்களிடத்தில் உருவாகுவதற்கு, இயேசுவை சுமப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை சுமக்கிற பாத்திரமாய், உம்மை சுமக்கிற பாத்திரமாய், சுமக்கிற பாத்திரமாய் மரியாள் இயேசுவை சுமந்தால் ஆண்டவரே அந்த இயேசுவை சுமப்பதினால் எனக்கு ஒரு சந்தோஷம், அந்த இயேசுவை சுமப்பதினால் என் வாழ்க்கையிலே மதிப்பு, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அநேகர் ஒதுக்கின என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பதற்கு இயேசுவை சுமப்பதினால், இயேசுவை சுமப்பதினால் வல்லமை வெளிப்படுகிறது. கைகளை உயர்த்தி அவனிடத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் எனக்குள்ளே முழுமையாய் நீர் வாசம் பண்ணும்படி உம்மை முற்றிலுமாய் நான் சுமக்கிற ஒரு பாத்திரமாய் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில், இந்த மாதங்களிலே
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் எனக்கு எதினால் கிடைத்தது? அவரை சுமப்பும்படி என்னை தெரிந்து கொண்டாரே. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்க, இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார்ல, இயேசு உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார்ல, உங்களுக்குள்ள வந்திருக்கிறார்ல. நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவை சுமப்பதினால் உங்களுக்கு லாபம் உண்டு, மேன்மை உண்டு, நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பயபக்தியோடு நாம் இருக்கணும், அன்போடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும். நல்ல கவனமாக கவனிங்க. 2 பேர் விசுவாசி, 2 பேரும் இயேசுவை சுமக்கிறீங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை சீப்பா அற்பமா நினைச்சிங்கன்னா நீங்க அவங்கள சீப்பா நினைக்கல. யாரை சீப்பா நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி ஏன் நீங்க சீப்பா பேசுனீங்கன்னா நீங்க அந்த விசுவாசியை பேசல. யாரை பேசுறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பேசுறீங்க. இவெல்லாம் என்னத்துக்கு உதவுவா, இவெல்லாம் என்னத்துக்கு வந்துருவான், இவெல்லாம் என்னத்தை பெரிய இதை செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள பேசல. யாரை பேசுறீங்க? இயேசுவை என்ன செய்றீங்க? நீங்க பேசுறீங்க. பயபக்தியோடு கைகளை உயர்த்தி, ஒருவேளை அப்படிப்பட்ட குற்றங்கள் நம்ம மேல் இருக்குமானால், ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் உம்மை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம், எங்களுக்குள்ளே ஆண்டவரே அந்த பயபக்தி எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையாய் ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ கணவராக இருப்பாரானால் அவர் இயேசுவை சுமக்கிற பாத்திரம். உங்கள் மனைவி இயேசுவை சுமக்கிற பாத்திரம். உங்கள் பிள்ளைகள் இயேசுவை சுமக்கிற பாத்திரம். மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மை சுமக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய ஊழியத்தை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்குள் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே ஐயா. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வருகிற வாரம் கர்த்தருடைய பந்தி நடைபெறும். ஆயத்தமாக வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுங்க, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரிந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேசலாம்.